முருகன் வருகிறான், பண்புள்ள மக்களை காப்பாற்றுவான். முருகபெருமான் ஆட்சி வந்தால் எம்பெருமான் முருகன் தலைமைதாகின்ற இடம் வாங்காரக்குடியில் அகத்திய சினிமா சங்கம். உலக மக்களுக்கு நன்மை செய்ய வந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால், இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் பண்புள்ள மக்களும் பஞ்சபராதிகளும் ஏழைகளும் மீண்டும் இளமையா வருவேன். உலக மக்களுக்காக வந்திருக்கிறேன். நான் வெளியே வந்தால் தாய்மை கொடுத்தோடு வருவேன். என்னை கல்லால் அடித்தாலும் சரி, சொல்லால் அடித்தாலும் சரி, வில்லால் அடித்தாலும் சரி, இந்த உலகத்தில் இப்ப சொல்ல கேட்டுங்க, தீவிரவாதம் அழிக்கப்படும். தீவிரவாதிகளை அழிப்பேன் அடக்குவேன்னா என்ன ஆற்றல் உண்டு எங்களுக்கு. ஆனால் அவன் பணிந்தால் ஆதரிக்கப்படும், அவன் துணிந்தால் நசுக்கப்படும். உலக மக்களை எதிர்பாருங்கள். காப்பாற்ற மீட்டு விட்டான் முருகன். அகத்திய செல்மா சங்கம் உங்களை காப்பாற்றும். ராஜயோகம் சொல்லி தருவான். அது 1000 ரூபாய் வாங்கிக்குவான். அது முருகனுக்கு உரியது. ராஜயோகம் சிவராஜயோகம் முருகனுக்கு உரியது. இவ எப்படி 1500 ரூபாய்க்கிட்டு ராஜகுணா ஏதோ பொழைக்கிறான். அப்ப ஆனா தண்டிக்கப்படுவான். அப்போ போலி ஆன்மீகவாதிகள் அடக்கப்படுவார்கள், போலி அரசியல்வாதிகளும் அடக்கப்படுவார்கள், போலி மதவாதிகளும் கட்டுப்படுவார்கள். ஓம் அகத்தீசாய நம. ஓம் நந்தீசாய நம. ஓம் திருமூலதேவாய நம. அன்பர்களே வணக்கம். முருகா முருகா சொல்லு. முருகா 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 சர்க்குருநாதா சர்க்குருநாதா சாந்த சுரூபா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தந்தையே எனது தாயே எனது தாயே தயோட தெய்வமே தயவுடை தெய்வமே தயாபரணே தயாபரணே தேவாதி தேவா தேவாதி தேவா எங்களையும் ஒரு பார்வை பார்த்தாய். எங்களையும் ஒரு பார்வை பார்த்தாயே. இந்த சங்கத்தில் முதலில் தொண்டர்கள் திருவடி வணங்குகிறேன். தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன். என்ன இது? அடுத்து யாரார் பொருள் உறுதி செய்கிறார்களோ அவர்களை வணங்குகிறேன். அடுத்து உலக மக்கள் அடைவெளி திருவடியை வணங்குகிறேன். ஏன் உலக மக்கள் அடைவெளி திரு வணங்குகிறேன்? உலக மக்கள் திருவடியை நான் வணங்குகிறேன். ஏன் அவன் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். வரான் முருகப்பெருமான் வரான். உலக மக்களுக்காக வருகிறான். அவன் ஆட்சி நடக்க போகுது. இந்த ஆண்டு நடக்கலாம் நினைக்கிறேன். அவன் சொல்றான், தோடு இருக்கு. 9 ஆண்டில் முருகன் வருகிறான். என்ன செய்வான்? பண்புள்ள மக்களை காப்பாற்றுவான். அப்ப பண்புள்ள மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உண்டு, யாருக்கு தடை இல்லை. முருகா, இதனால் அவர்கள் அறிந்தோ அறியாமலே தவறு செய்திருப்பேன், மன்னிக்கு என்று சொன்னால் அருள் செய்வான். ஆக அவன் ஆட்சி பெறும். அவன் ஆட்சி வந்தால், முருகபெருமான் ஆட்சி வந்தால், முருகபெருமான் ஆட்சி வந்தால் பண்புள்ள மக்களுக்கு இடையூறு இருக்காது. நிம்மதியாக தூங்கலாம். பருவமழை பெய்யும், நிலநடுக்கம் இருக்காது, இயற்கை சீற்றம் இருக்காது. எல்லா மக்களும் இன்புற்று வாழலாம். சாந்தியுமே வடிவான மக்கள் எந்த குறையில்லாமல் வாழலாம். இப்படி வாய்ப்பு இருக்கு, வந்திருக்கு காலம். இந்த சங்கம் அதுக்கு தான் வந்திருக்கு. இந்த சங்கம் எவ்வளோ சங்கம் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சங்கம் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு சங்கம் மட்டும், இந்த ஒரு சங்கம் மட்டும், ஒரு சங்கம் மட்டும் உலக நிற்கிறதுக்கு. என்ன ஒரு சங்கம் மட்டும்தான்? அவன் தான் முருகபெருமான் தலைமைதாகின்ற இடம். எம்பெருமான் முருகன் தலைமைதாகின்ற இடம் வாங்காரக்குடியில் அகத்திய சினிமா சங்கம். ஆகவே தொண்டர்களும் பொருள் செய்வர்களும் முருகபெருமான் ஆட்சி பெறலாம். நான் தபஸ் செய்திருக்கிறேன், தவம் செய்தேன். 40 ஆண்டு தபஸ் செய்திருக்கிறேன். மாதவன் சொன்னது போல் உப்புலமா சாப்பிட்டுருக்கேன். உப்புல கஞ்சி உப்புலமா சாப்பிட்டுருக்கேன். சின்ன விஷயம் அல்ல. 40 ஆண்டு அவர் சொன்னார் திருமணம். இது என்னையா 2003 இப்ப நடந்ததெல்லாம் ஒரு 10-20 கோடி அன்னதானம் செஞ்சிருக்கோம். ஒரு 10-20 கோடி அன்னதானம் செஞ்சிருக்கோம். இது ஒரு கடுகு எங்களுக்கு, எனக்கு இல்லை, முருகபெருமானுக்கு ஒரு கடுகு. நினைத்தால் நினைத்தால் ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் அன்னதானம் செய்யலாம். அதுவும் கடுகுதான். ஏன்னா இப்ப 25 பேர் 50 கோடி கணக்கான மக்கள் அன்னதானம் செய்திருக்குன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு அன்னதானம் செய்தால் அது கடுகுலாம். அற்புதம் 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 முருகபெருமான் ஆட்சி.
அற்புதம் 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 முருகனுடைய கருணை, அற்புதம் அற்புதம் அவருடைய அருள். ஆகவே வருங்காலம் அற்புதம் நடக்க இருக்கு. இந்த ஆண்டு நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்கு. வருது, செய்தி வந்துட்டு இருக்கு. எப்படி சொன்னாலவா, தொண்டர்கள் திருவிழா வணங்குகிறேன், அடுத்தது பொருளுதவி செய்கிற மக்கள் வணங்குகிறேன். இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டவர்கள் தொண்டு செய்கிறார்கள், உள்நாட்டவர்கள் தொண்ட, அவர் அனைவர் திருவடி வணங்குகிறேன். அவர் திருவடியை சிறமையை தாங்குகிறேன். சரியா? உலக மக்கள் திருவடியை சிறமை தான், உலக மக்கள் திருவடியை வணங்குகிறேன். உலக மக்களை நான் காப்ப, உலக மக்கள் திருவடியை தாங்குகிறேன், அவர்களை வணங்குகிறேன். ஏன்னா எந்த தலைவரும் இப்போ சொல்ல மாட்டார். நான் இந்த சங்கம் உலக மக்களுக்கு நன்மை செய்ய வந்த சங்கமாகும். பசி என்று சொல்லுவதற்கு அறிவார். இப்போ நான் இப்போ பசியோடு இருக்கிறேன். இப்போ ஒரு வாரமாக ஒரு 15 நாளாக சரியாக சாப்பிடல, கஞ்சி தான். அதுக்கு சிறிதாக சாப்பிடலாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது. மேலும் வயசு 80 ஆச்சு இல்லையா, 80 வயசு கலவை அப்படி நினைக்காதீங்க. 80 வயசு கலவை ஏதோ பேசிட்டு இருக்கான். இதான் இந்த சங்கத்தை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து போய் வச்சுக்கிட்டு கதை விட்டுருக்கான். ஏமா உலகத்தை காப்பாற்ற போறாரா, உலகத்தை காப்பாற்ற போறாரா, எதே கதை விட்டுட்டு இருக்கான். 80 வயசு கலவை வச்சுக்கிட்டு எதை நினைச்சிருக்கான். ஏதாவது சரி அவர் அடுத்து பேசியிருக்காங்க. இல்லை இல்லை, உலக மக்கள் நன்மை செய்ய வந்திருக்கிறேன். கலவன் தான் நான் இன்று இப்போது கலவன். ஆனால் வருங்காலத்தில் நான் இளமையாக மாறுவேன். என்றும் இளமையோடு இருப்போம் நாங்கள், என்றும் இளமையோடு இருப்போம் நாங்கள், என்றும் தாய்மை குணத்தோடு இருப்போம் நாங்கள். தாய்மை குணம் உள்ளவனாங்களா? ஆகா, இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால், இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால், இந்த சங்கம் ஆட்சிக்கு வந்தால் பண்புள்ள மக்களும் பஞ்சபராதிகளும் ஏழைகளும் வாழலாம். அப்படி வாய்ப்பு கிடைத்திருக்கு. இப்போதைக்கு ஒரு 3 மாசமா சரியா சாப்பிடாம இருக்கும். அது ஒன்றும் கூட்டம் இல்லை. நான் சாப்பிட்டு வரேன், இப்போ வரேன், வெளியே வர்றேன். என்னடா 80 வயசுக்காகவே கொடுத்து முடிச்சிடறா. வருவேன் வருவேன் வருவேன், வெளியே வருகிறேன். எப்போது வருவேன், நடந்தவர் மீண்டும் இளமையா வருவேன். உலக மக்களுக்காக வந்திருக்கிறான். இது ஆவலையை அனுப்பிச்சிருக்கான் முருகன். முருகன் என்னை பேச வைக்கிறான். நான் கலையில் கேட்போது என் சிந்தை செயல் சொல் நீயை சார்ந்து பேச வேண்டும். நான் கேட்பேன். விஷ சிந்துக்களாலும் துஷ்ட சிந்துக்களாலும் பேய் பூதகணங்களாலும் கைவர்களாலும் பகைவர்களாலும் வஞ்சகர்களாலும் அரசாங்கத்தாலும் வேறு எந்த வகையிலும் இடையூறு வரக்கூடாது எனக்கு. அப்படி கேட்ப முருகனே. பிறகு நான் கனவிலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. எப்போ இப்படி வேண்டுகோள். அதில் கனவிலும் பிற உயிர்களுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது. எல்லா உயிர் என்ன உயிர் போல் என்ன வேண்டும் நினைக்கிறான். இப்போ ஒரு வேண்டுகோள். என்னடா எல்லா உயிர்களும் என்ன உயிர் போல் என்ன வேண்டும். அப்ப கனவிலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சொன்னால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கும்? அதான் முருகன் எனக்கு கொடுத்த அறிவு. எனக்கு கொடுத்த அறிவு அதுதான். நான் வெளியே வந்தால் தாய்மை கொடுத்தோடு வருவேன். என்னை கல்லால் அடித்தாலும் சரி, சொல்லால் அடித்தாலும் சரி, வில்லால் அடித்தாலும் சரி, தாங்கிக் கொள்வேன். அந்த பக்குவம் வரை வரையில் என்ன விட மாட்டான். முன்ன கோகாரம் முன்னெல்லாம். ஆனா எங்க குடும்பம் ரொம்ப பண்புள்ள குடும்பம். கொஞ்சம் சிந்திச்சா தெரியும் உங்களுக்கு. எங்க அப்பா அடியாள், நான் அடியாரு, அவர் அடியார் இருக்கிறார். இப்ப நான் அடியாளா இருக்கிறேன், அல்ல அடியாரா இருக்கேன். எங்க அப்பா அடியார். ஆக அந்த குடும்பத்தை ஏயா பிறக்க முருகா, எதை எப்படி ஒரு மூர்க்கத்தனமான குடும்பத்தை பிறக்க வச்சேன்னு. அடே, ஒரு சில பேர் மூசிய முறுக்கு வேண்டா, அந்த பயம் உனக்கு வரக்கூடாது இல்லையா? ஒரு மென்மையான குடும்பத்தில் பிறந்தேன்னா அப்படின்னா பயப்படுவேன். ஐயே, அந்த குடும்பத்தை பிறக்க வச்சிடலாம். மூர்க்கத்தனமான குடும்பத்தை பிறந்த நோக்கம் யாராவது மீச முறுக்கடா விளையாட்டு பிள்ளை பேசிருக்கிறார். ஏன்னா மீச முறுக்குறா விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசுறா. அப்ப அவரை கண்டு அஞ்சா நெஞ்சம் எங்கள் கூட்டு. அதுக்காக கீழ்த்தரமான ஒரு மூர்க்கத்தனமான குடும்பத்தை பிறந்த நோக்கமே ஒரு அச்சம் வரக்கூடாது. எதையும் கண்டு அஞ்சா நெஞ்சம் என்ன. அதுக்காக வீர அது மூர்க்கத்தனம் இல்லை, அஞ்சா நெஞ்சம். அந்த வாய்ப்பு எனக்கு தான். எங்களாவது முறைச்சி மீச முடிச்சுன்னா சரி, விளையாட்டு பிள்ளை எதை பேசிக்கிறேன்னு சார். என்னடா இது விளையாட்டு பிள்ளை, மீச முறுக்குறான், முறைச்சி பார்க்கறானா, அவன் கிடைக்கிற விளையாட்டு பிள்ளை, சின்ன பிள்ளை, அவன் கைப்பிள்ளை சார். மூர்க்கத்தனமானவன் எதையும் செய்வான். கொலகார பாவின்னா அவன் தாண்டா எங்களுக்கு விளையாட்டு பிள்ளைடாவே.
ஏடா கொலகாரவே, ஏடா தீவிரவாதி. இந்த உலகத்தில் இப்ப சொல்ல கேட்டுங்க, தீவிரவாதம் அழிக்கப்படும். இல்லை இல்லை இல்லை, அடக்கப்படும். பண்பு அடக்கப்படும், அடக்காவிட்டால் அடிக்கப்படும். தீவிரவாதியை கண்டு வல்லரசே நடுங்குகிறான். அமெரிக்கா, பிரிட்டன், பிரிட்ஜ், ரஷ்யா, சீனா வல்லரசே நடுங்குகிறான் தீவிரவாதி கண்டு. ஆனா அகத்திய சர்மாசம் ஒரு மூலையில சொல்றான், தீவிரவாதை அடக்குவோம், மிஞ்சினா அழிப்போம். இப்போ சொல்றேன், இவ்வளவு பெரிய கட்டக்கட்டி உட்காந்துருக்க நாங்களா, என்னடா இது இவ்வளவு பெரிய கட்டக்கட்டி இருக்கா, அவளா எழுத்தா குண்டு வைப்பனா வார்த்தைங்க பாக்குறேன், சவால் விடுக்கிறேன் அவனுக்கு. உலக தீவிரவாதிகளே, சந்திக்கிறவங்களை பார்த்து கை வச்சு பாருங்க. ஓங்காடுகுடியில் இந்த மண்ணை வீச்சு படுறான் ஆற்றல் இருந்தால். இப்ப கே சொல்றான், வல்லரசுகள் உனக்கு பயப்படுறான், நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்க நீ கம்புரி அங்கே உனக்கு கொண்டுடுவானா. என்னடா அது? தீவிரவாதிகளே, உலக தீவிரவாதிகளே, உங்களை நான் சேரா சந்திக்கிறோம் பார், எங்களை இதை வந்து மோதி பாருங்க, உன்னை நொடியில் வச்சு ஒடிச்சே விடுவானே. தீவிரவாதிகளுக்கு இப்படி ஒரு சவால் விடுறவன் யாரும் அவன் ஓங்காடுகுடியில் இருக்க கலவனா, ஏதோ சாவ போறதோ நடிச்சிட்டு இருக்கேன். வாழ பிறந்தவன் நான் இல்லை, இந்த சங்கமே வாழ பிறந்த சங்கம். தீவிரவாதிகளை இப்போது நேர்க்கிறது சொல்கிறேன். தீவிரவாதிகளே, உங்களை ஒடுக்க முடியும், உங்களை அடக்க முடியும், அடிக்க முடியல. ஏன்னா உலகத்திற்கு தீவிரவாதிகளை அழிப்பேன் அடக்குவேன்னா என்ன கிளவை ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். மேலும் சங்கத்தை சேர்ந்தவங்களாம் அவர் தான் உலகத்தை தாக்க போற சொல்ற கிளவனை வச்சுக்கிட்டு இப்ப சொல்றான், அவன் தீவிரவாதிகளை அடக்குவோம் அழிப்போம் சொல்றானே, என்ன ஆச்சுடா. அந்த ஆற்றல் உண்டு எங்களுக்கு. ஆனா அவன் பணிந்தால் ஆதரிக்கப்படும், அவன் துணிந்தால் நசுக்கப்படும். பணிந்தால் ஆதரிப்போம், துணிந்தால் நசுக்குவோம், நசுக்குவோம், நசிப்போம், அழிப்போம். இவ்வளவு இந்த தேதியில ஒரு இப்படி ஏதோ ஒரு வாட்டில் ஏதோ பேசியிருக்காரு, வயசான காலத்தில் ஏதோ பட்டியக்கிறதுக்கார இல்லை. நாம் பட்டியக்கிறது உலக நன்மைக்காக. ஆனால் அரசாங்கத்துக்கு நாங்கள் விரோதமாக போக மாட்டோம், இந்த ஆட்சிக்கு நாங்கள் விரோதமாக போட்டோம். ஆனா இந்த ஆட்சிக்கு பிறகு எங்க ஆட்சி தான், நமது ஆட்சி தான். மனிதர்கள் ஆட்சி செய்தது போதும், மனிதர்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். முருகன் வருகிறான், முருகன் வருகிறான் உலக மக்களை காப்பாற்ற. அவன் பேசுகிறான் இங்கு, தீவிரவாதிகளே உங்களை நாங்கள் அழிப்போம். நான் பேசவில்லை, முருகபெருமான் பேசுகிறான். தீவிரவாதிகளே உங்களை அடக்குவோம், பணிந்தால் காப்போம், துணிந்தால் அடக்குவோம். பணிந்தால் காப்போம், துணிந்தால் அடக்குவோம், அழிப்போம் பேசுகிறான். எல்லாம் பதிவாகிட்டு இருப்போம், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா ஏதோ பேசிட்டு இருக்கா. நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்க, பாதுகாப்பு உண்டு உங்களுக்கு. எதையும் செய்வோம், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம், தூணை துரும்பாக்குவோம், துரும்பை தூணாக்குவோம். ரொம்ப மீசை முறுக்குனா அலியாக்கி விட்டு போடுவோம். ஏடா மீசை முறுக்குனா வச்சிருக்கான், 6 அடி இருப்பான். மீசை முறுக்குனா வந்து சிறு பையன் கைப்பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போ உலக போக்கிரி கண்டு பயப்பட மாட்டோம், தீவிரவாதிகளை கண்டு பயப்பட மாட்டோம், எதையும் கண்டு பயப்பட மாட்டோம். இந்த சங்கம் அப்ப இப்படி சங்கம் முருகன் தலைமை தாங்கிறான், எதையும் செய்வான் முருகன். ஆகவே அகத்திய சர்மா அன்பர்களே, எதிர்பாருங்கள், உலக மக்களை கேட்டுக்கொள். இப்போ கேட்கிறோம், உலக மக்களை எதிர்பாருங்கள், காப்பாற்ற மீட்டு விட்டான் முருகன். அகத்திய சர்மா சங்கம் உங்களை காப்பாற்றும், அகத்திய சர்மா சங்கம் உங்களை காப்பாற்றும், அகத்திய சர்மா சங்கம் உங்களை காப்பாற்றும். அஜய் வா. நான் கூட நினைச்சேன் ஒரு 5 நாளாவே சரியா சாப்பிடல, நான் விரதம் இருக்கிறேன். நான் அப்ப அம்பிகா யோகம் செய்யறேன். இப்போ அம்பிகா யோகம்னு இருக்கு, அது என்ன செய்யும், உடம்பு வந்து இருக செய்யும், தளர்ச்சி இல்லாம இருக செய்யக்கூடியது. யாராரையும் யோகா சொல்லித்தர்றான். யோகம் என்பது 3ஆம் படி, சரிகை கிரிகை யோகம். இந்த ராஜயோகம் சொல்லி தருவான், அது 1000 ரூபாய் ஆக்கிக்குவான். அது முருகனுக்கு உரியது. ராஜயோகம் சிவராஜயோகம் முருகனுக்கு உரியது. இவ எப்படி 1500 ரூபாய்க்கிட்டு ராஜகுண்ணா ஏதோ பொழைக்கிறான். அப்ப ஆனா தண்டிக்கப்படுவான் அவன். அவன் சொல்றார், முருகன் என்னடா கதை உரிக்கே, சிவராஜயோகம் சொல்லிட்டு 1000 ரூபாய் வாங்குறியே, அது கூட இயல்பு எடுத்துருமா? ஐயோ வெகு பேர் செத்தி போறான்டா, நோயை வயப்படுத்த மண்டாசியனும் சைவத்துக்கு அடைப்படி முருகபெருமான் திருவடி பூஜை செய்ய சொல்லு.
அதை விட்டு யோகம் சொல்லி ஏதோ அவன் மேல இல்லை, அவனும் கட்டுப்படுவான், கட்டுப்படுத்தப்படும். அப்போ போலி ஆன்மீகவாதிகள் அடக்கப்படுவார்கள், போலி அரசியல்வாதிகளும் அடக்கப்படுவார்கள், போலி மதவாதிகளும் கட்டுப்படுவார்கள். ஆக அரசியலான அராஜகம், ஆன்மீக அராஜகம், இன்னும் அநேக இருக்கலாம். எல்லா அராஜகமும் அடக்கப்பட்டு மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். எல்லா அராஜகங்களும் அடக்கப்படும், மக்கள் காக்கப்படும். ஆகவே இப்ப பேசுகிறோம், இந்த இதெல்லாம் புரிச்சு வச்சுக்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆகவே இந்த சங்கம் உலகத்தை வழிநடத்தும். இந்த சங்கத்தை சேர்ந்தவர் தான் தொண்டு செயல்படுவார். ஆகவே அன்பர்களே, உலக மக்களே, இப்ப உங்களுக்கு கேட்டுக்கிறேன், உங்க திருவிழா வணங்குகிறேன். உங்களுக்கு நாங்கள் தொண்டு செய்ய காத்திருக்கோம்னு சொல்லி ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேச நினைச்சேன், ஒரு பேச. ஆகவே நீங்கள் எல்லாம் நீடு வாழ்னு சொல்லி முடிக்கிற வணக்கம். ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. ஓம் சரவண ஜோதி நமோ நமோ. ஓம் சரவண ஜோதி நமோ நம. இந்த ஓசை அகலமெல்லாம் கேட்க போகுது. இப்போ கேட்டுக்கிட்டு இருப்போ. இப்போ நான் சொல்றேன் கேட்டு, இங்கே நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன், லண்டன்ல இருப்போம். வீராவுக்கு தெரியும். இப்போ இங்கே இருப்போம், லண்டன்ல இருப்போம், மலேசியாவில் இருப்போம், உலகமெல்லாம் இருப்போம். நான் இருந்துகிட்டு இருக்கப்போ என்னடா ஆச்சரியனா, அதான் இல்லை, அவன் தான் மூர்க்கன் தான் இங்கே போயிருக்கான். என்னை கருவியை பயன்படுத்தினாவன், நான் போல அங்கே இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்கான். உலகம் பூராவும் என் உருவம் தெரியும். சொன்னாரு, நான் இருக்கிறேங்க, உன் பேர்ல இருந்துக்கிட்டு உன் ரூபத்தை இருந்துக்கிறேன். ஆகவே இந்த சங்கம் உலகத்தை காப்பாற்றும் நம்பி இருங்கள், நிச்சயம் காப்பாற்றும் சொல்லி ஓ மகத்தி சயனமும் ஓ மகத்தி சயனமும் ஓ மகதி சாயனம. 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 ஓ மகத்தி சயனமும். ஓ மகதி சாயனம. இப்ப உயிரிடா, அது பெரிய பிரச்சனை இருக்குமே. தீவிரவாதிகளை எனக்கு சந்திக்க சொல்றாரு. நாளைக்கு ஏதோ ஒன்னும் கவலைப்படாதீங்க. இல்லாட்டா சொல்லுவோனா, தீவிரவாதிகளை ஒரு இப்ப பேசிட்டு போயிட்டாரு, சங்கம் இருக்குது, ஏதோ ஆகணும், ஒன்னும் சொல்ல முடியாது. எங்க கிளம்புறா நாங்க அடிச்சிருவோம். அமெரிக்காவில் கிளம்புனா அங்கேயே கொடுறோம். இங்கிருந்து தீவிரவாதிகள் இந்த சங்கத்தை இடைபெற முடியாது. ஆகவே பயப்பட வேணா, நாங்க இருக்கிறோம், காப்பாற்ற உங்களை. முருகப்பெருமான் இருக்கான்னு சொல்லி வா முருகல.